ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் இயற்கை வியூஸ் தாஜ் பேசுகிறேன். இப்போ நம்ம வந்திக்கிற இடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே தஞ்சை மாவட்டத்தில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு மனோராவை தான் பார்க்க வந்திருக்கோம். அதாவது ராஜராஜ சோழன் வாழ்ந்த இந்த மனோராவை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது நுழைவாய்க்கிட்ட தான் நிற்கிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் கைஸ், இதுதான் மனோரா நுழைவாய். ஓகேங்களா? தஞ்சை மாவட்டம் சூப்பராக இருக்கும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். கைஸ், போயிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி தாஜ்மஹால் மாதிரி இருக்குது பாருங்கள் கைஸ், செம்மையாக இருக்குது. இது ஒரு தர்காங்க. ஓகேங்களா? சூப்பராக இயற்கையான ஒரு இடம் தாங்க இது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாங்க அடுத்தது மனோரா போய் பார்ப்போம். கைஸ் வந்தாச்சு கைஸ், பாருங்கள் அழகான ஒரு ஆலமரம்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. இந்த வியூஸை பாருங்கள், இயற்கையின் அழகை தாங்க. மனோரா வந்து வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேன். பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க உள்ளக்கு. அந்த கட்டட கம்பு மட்டும் இல்லைன்னா நல்லாயிருக்கும் பார்க்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், ராஜராஜ சோழனும் இங்கே தான் வாழ்ந்துருக்காங்க. ராஜாக்கள் வாழ்ந்த இடத்த, அந்த நடப்பாதையை பார்த்தீங்களா இல்லையா? சூப்பராக கட்டியிருக்காங்க. செம்மையாக இருக்குது கைஸ். இதெல்லாம் முன்னாடி ஓப்பனில் இருந்துச்சு, இப்போ அடைச்சிட்டாங்க. பாருங்கள், அந்த காலத்தில் வந்து ராஜராஜர் சோழங்களாம் வாழும்போது இந்த தண்ணி வந்து கிட்டத்தட்ட பல வருஷமாக இதில் கிடக்குதுங்க. எப்படி இருக்குது பாருங்கள். அப்போ உள்ள காலத்தில் வந்து இந்த தண்ணியில் குளிச்சிருக்கலாம். இங்கே பாருங்கள், இது ஒரு வகையான குகை. குகைக்குள்ளெல்லாம் வாழ்ந்திருக்காங்க ராஜராஜ சோழன். எப்படி இருக்குது பாருங்கள். இது ஒரு குகைங்க. எப்படி வாழ்ந்திருக்காங்க பாருங்கள். இந்த மல்லிப்பட்டினம் மனோராலேருந்து தஞ்சாவூர் வரை சுரங்கப்பாதை இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, மனுஷன் எப்படி வாழ்ந்திருக்காங்க. ஏகப்பட்ட குகைகள் இருக்குங்க. இப்போ வந்து இந்த